திமுக கவுன்சிலர் கையில் துப்பாக்கி எப்படி வந்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்தான் திமுக அரசின் போலீசாரால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும், திமுக நகராட்சி கவுன்சிலரிடம் முறையான அனுமதி பெறாது துப்பாக்கி இருக்கிறது என்றும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார். போதை இளைஞரிடம் கத்தி பள்ளி மாணவர்களின் புத்தக பையில் அறிவால் சர்வ சாதாரணமாக ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிகள் தமிழகத்தில் புழக்கத்திற்கு வந்துள்ளதாகவும், அதனால் ஸ்டாலின் அரசை அலங்கோல ஆட்சி என்று கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் வழக்கில் தெய்வச் செயலை திமுக காத்து நிற்பதன் மூலம் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்று ஐயம் தெரிவித்துள்ளதோடு, அப்படியெனில் யார் அந்த சார் என்றும், திமுக கவுன்சிலர் கையில் நவீன துப்பாக்கி எப்படி வந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். என்கிட்டதான் விசாரிச்சுட்டு விசாரணையில எல்லாமே போய் பிரஸ் ரிலீஸ் விடுறாங்க. நான் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாம் வெளியில விடுறது. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சத்தியமா என்னால முடியல. எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை.